SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. தமிழ்நாட்டில் மிக அதிக வெப்ப அலை வீசக்கூடிய 7 மாவட்டங்களில் மக்கள் அதிக சிரமத்தை சந்திக்கக்கூடும் என்பதால் நண்பகல் முதல் பிற்பகல் வரை வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் ரிஷி தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நடப்பு ஆண்டில் வெயில் காலத்தின் தாக்கம் என்பது மார்ச் முதல் வாரம் தொடங்கி தற்போது வரை நீடித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்து வர இருக்கும் 3 நாட்கள், அதாவது 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு மிக மிக அதிக வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் 8 மாவட்டங்களுக்கு மிக அதிக வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் மாவட்டங்களை பட்டியலெடுத்து அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மிக மிக அதிக வெப்ப அலை வீசக்கூடிய 7 மாவட்டங்களை பொறுத்தவரை கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், கரூர், ஈரோடு, நாமக்கல் என 7 மாவட்டங்களுக்கு மிக மிக அதிக வெப்ப அலை வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த 7 மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலையானது 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை எட்ட வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அதிக வெப்ப அலை வீசக்கூடிய 8 மாவட்டங்களை பொறுத்தவரை ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், திருச்சி, திருப்பூர், கோவை என 8 மாவட்டங்களுக்கு மிக அதிக வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த மிக மிக அதிக வெப்ப அலை வீசக்கூடிய 7 மாவட்டங்களை பொறுத்தவரை பொதுமக்கள் அதிக அசௌகரியத்தை சந்திக்கக்கூடும் என்பதனால் பிற்பகல் மற்றும் நண்பகல் வேளைகளில் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் செய்தியாளர் ரிஷி.